ஆத்திரமடைந்து பயமடைந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதிமுக வந்து பல்வேறு கேள்விகளை வந்து அங்கே முன்வைச்சாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் முதல்வரும் மாறி மாறி பழைய, அதாவது கள்ளக்குறிச்சி விவகாரத்தையோ தூத்துக்குடி சம்பவங்களையோ வந்து மேற்கோள் கேட்டு பார்த்தாங்க. ஆனால் கரூர் விவகாரத்தை பெரிய அளவில் பேசலாம். ஆனால் அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று நான் வேற எந்த செய்தித்தாளையும் சொல்லிங்கன்னா தினகரன்ல செய்தி வந்துச்சு. தினகரன் வந்து அபிஷியலா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம், அவங்க இருக்கிறாங்க, நல்லது. தினகரன்ல செய்தி போடுறாங்க, முதலமைச்சர் சிறப்பு ஆலோசனை, ஹிந்திக்கு எதிராக சட்டப்பேரவையில் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக ஆலோசனை தினகரன்ல போடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த டிபேட் அண்ட் டிஸ்கஷன் நடக்கும்னு தெரியும். இன்னைக்கு காலையிலிருந்து டிபேட் அண்ட் டிஸ்கஷன் என்ன? ஹிந்தி படத்தை தடை பண்ண போறாங்களா, ஹிந்தி பாட்டை தடை பண்ண போறாங்களா, ஹிந்தி பேரை தடை பண்ண போறாங்களா? இத மக்கள் மன்றத்தில் பேச வச்சு கரூர் இஷ்யூவா பேசக்கூடாது என்பதை மடைமாற்றும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தாங்க. இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் கேட்ட பிறகு திமுக சொல்றாங்க, நாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லையே, நீங்க எதுக்கு பொய் சொல்றீங்க, நீங்க எதுக்கு பதட்டமாகறீங்க? அப்படி இருக்கும் பொழுது தினகரன் செய்தி ட்விட்டர்ல நேத்து எப்படி வந்துச்சு? அதனால் மறைப்பதற்காக பல விஷயத்தை மாத்தி மாத்தி பேசுறீங்க, நேரடியா கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தவறான தரவுகளை கொடுக்குறீங்க. 606 ஒரு நம்பரை சட்டமன்றத்தில் சொல்றீங்க, ஆனா ஏடிஜிபி 500 சொல்றாரு. மத்தியானம் ரிலீஸ் பண்ணிருக்கிற பிரஸ் நோட்ல 350ங்கிறீங்க. எப்படி நண்பரோ எனக்கோ உங்களுக்கோ முதலமைச்சரின் மீது நம்பிக்கை வரும்? அதனால முதலமைச்சர் அதிகாரிகள் தவறான வழி நடத்துறாங்களா, இல்ல முதலமைச்சரே தன்னை தவறாக வழி நடத்துறாரா? அவர் தான் நமக்கு சொல்லுங்க. ஆனா இவங்க இன்னைக்கு பெண்களின் மீது கை வைக்கிறவன், ரோட்ல வந்து தாலி செயினை பறிக்கிறவன், அவன் அரெஸ்ட் பண்றதுக்குலாம் டைம் இல்ல. இந்த 2 மணிக்கு இந்த யூடியூப் நடத்துற வீட்டுக்கு போறாங்களா, இதுக்கு தான் டைம் இருக்கு. அதனால இன்னைக்கு ரவுடிகள்லாம் ஜாலியா சுத்திட்டு இருக்கான். எங்கேயா சுத்திட்டு இருக்கேன்னா 10 மணிக்கு அண்ணே அவங்க எல்லாம் யூடியூப்காரன் அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க, அதான் கத்தியோட சுத்திட்டு இருக்காரு. அது போன்ற தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது, வன்மையா கண்டிக்கத்தக்கது. அப்படி யூடியூப்காரன் அரெஸ்ட் பண்ணால் 24 மணி நேரத்தில் பெயில் கொடுக்கத்தான் போறாங்க. எல்லாரும் கருத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு. இதை முதலமைச்சர் நேரடியாக தலையிடணும். யாரை காவல்துறை பண்றாங்களா, ஏடிஜிபி பண்றாங்களா, டிஜி பண்றாங்கன்னு தெரியல. இதை முதலமைச்சர் தலையிட்டு சரி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். குறிப்பிட்ட மாதிரி விஜய வந்து முதல் குற்றவாளியா சேர்க்க முடியாது நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா தமிழக அரசு வந்து உச்ச நீதிமன்றத்திலும் சரி, நீங்க சட்டமன்றத்திலும் சரி, விஜய் வந்து இனி வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கல, அந்த இடத்துல வந்து பார்க்கல, உடனே அந்த இடத்துல ஓடிட்டாங்க அப்படிங்கிற தரவு வந்து மீண்டும் சொல்றாங்க. அண்ணே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நாளைக்கு இன்னொரு அரசியல் கட்சி நடக்கக்கூடாது. கரூர்ல செப்டம்பர் 27ஆம் தேதி டிவிகேல இன்னொரு கட்சியா இருக்கு. அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசியிருப்பேன். அவங்க திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசியிருப்பேன். அந்த தலைவரை அக்யூஸ்ட் ஒன்னா நீங்க சேர்த்த முடியாது. காரணம், நியாயம்னா நியாயம், நேர்மைனா நேர்மை. அதை மாத்தி எல்லாம் பேச விரும்பலீங்கன்னா. அதனால் விஜய் அவர்களுக்கோ யாருக்குமோ ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாணயமா நேர்மையா ஒரு விஷயத்தை பார்த்து நாங்க கருத்து சொல்றோம். அதை எப்படி வேணாலும் திமுக மாத்தி பேசலாம், திருப்பி பேசலாம். இது திமுகவுடைய கூட்டணி கட்சியில இந்த துயர நிகழ்வு நடந்திருந்தாலும் கூட இதைத்தான் நாங்கள் சொல்லி இருப்போம். அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்காதீங்க, முதல்ல அரசு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க ஐயா. ஆனா இதுல கன்வீனியன்டா பொலிட்டிக்கல் கேம் செப்டம்பர் 27 இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆடுவதை தான் தோலுரிச்சு மக்கள் மன்றத்தில் நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம். அண்ணா நான் பேச தலைவா, இங்க பாருங்க தலைவா, சாரி சார். அதாவது நான் முதல்ல சொன்னாங்க, கரூர்லயும் டிவிக்கு அவர்களுடைய அனுமதி கடிதம் 3 மணியிலிருந்து 10 மணி வரை கொடுக்குறாங்க. காவல்துறை அதை வாங்கி அதை கையெழுத்து போட்டு ஏத்துக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, பத்திரிகை நண்பர், நீங்க பல இடத்துக்கு போறீங்க, டிவி எல்லாம் கவர் பண்றீங்க, 7 மணி நேரம் ஒரு நிகழ்வு நடத்த முடியுமான்னு சொல்லுங்க. 3 மணியிலிருந்து 10 மணி வரை அப்படின்னு டிவிக்கு அவருடைய அனுமதி கடிதத்துல நீங்கள் அனுமதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கும் பொழுது விஜய் 3 மணிக்கு வரலாம், 4 மணிக்கு வரலாம், 9 மணிக்கு வரலாம், 10 மணிக்கு வரலாம். அதனால் இதையெல்லாம் நான் ஒரு முதலமைச்சர் சொல்றாங்கன்னு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல. நீங்க அனுமதி கொடுக்கும் பொழுது 3லிருந்து 5, 7லிருந்து 9, 5லிருந்து 7 2 மணி நேரம் ஏன் கொடுக்கல? இன்னைக்கு வந்து ஏன் இப்படி சொல்றீங்க? இது காவல்துறை எஸ்பி மேல தவறு இருந்தா, இன்னைக்கு முதலமைச்சர் எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்திருந்தா நான் அதை பேசவே மாட்டேன். இன்னைக்கு கரூர் எஸ்பியின் மீதோ கலெக்டரின் மீதோ முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நான் முதலமைச்சரை சொல்லியிருப்பேன், ஐயா நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, சந்தோஷம், நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, தப்பு செஞ்ச அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இது ஒரு நல்ல முன்னுதாரணம். அதே போல வேறு யாரு தவறு செய்த எடுத்து இந்த மாதிரி நான் பேசிருக்கவே மாட்டேன். யாரு மேலையும் நடவடிக்கை எடுக்கல, தாசில்தார் மேல எடுக்கல, லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் மேல எடுக்கல, யாரு மேலையும் எடுக்காம இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்கன்னா எப்படிங்கன்னா ஏத்துக்க முடியும்?
இதே முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக நான் வேற மாதிரி தான் பேசியிருப்பேன். ஆனா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க, அரசு சந்தோஷம். மற்றவதை பாருங்க, எதையுமே எடுக்காம முத நாள்ல இருந்து இவங்க தான் தப்பு பண்ணாங்க, இவங்க தான் தப்பு பண்ணாங்க, எப்படி நான் ஏத்துக்க முடியும்? டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.